நீ இத ரொம்ப நல்லா பண்ற கேரன். இதை இப்படியே கொண்டு போ. தானியா, டாப் சைடுக்கு ரேடியோ கனெக்ட் பண்ணி நம்ம நினைச்ச ஆழத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிடுங்க. ஓகே டாக்டர் டெய்லர். டாப் சைட், நான் தான் டீப் எக்ஸ்ப்ளோரர். மேல நிலைமை எப்படி இருக்கு? ஓவர். எக்ஸ்ப்ளோரர், நான் தான் டாப் சைட். கடல் ரொம்ப அமைதியாவே இருக்கு. ரோஜர் த டாப் சைட், நாங்க கடலோட அடிப்பகுதிக்கு வந்துட்டோம். ஓவர். ரோஜர், நீங்க தாராளமாவே கண்டினியூ பண்ணலாம். ஓவர். ரோஜர் தட் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. டீப் எபெக்ஸ் எக்ஸ்ப்ளோரர் அவுட். ஓகே, இப்படியே மெதுவா போ. ஆழத்துல போகும்போது மட்டும் கேர்ஃபுல்லா போ. நீங்க பயப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். என்னது? தெரியல, இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. தானியா, டாப் சைடுல ரேடியோ கனெக்ட் பண்ணு. நம்ம ஆழத்துல மாட்ட போறோம். எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்பமே நிறுத்த சொல்லு. நான் பேசுறது கேக்குதா? ஓவர். இங்க ஒரு பிரச்சனை. ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு, அதனால நம்ம நிறுத்த போறோம். டாப் சைட், தயவு செஞ்சு நிறுத்துங்க. ரோஜர் தட் எக்ஸ்ப்ளோரர், நிறுத்திட்டு இருக்க. உடைச்ச ஸ்டான், உனக்கு ஒன்னும் ஆள இல்ல? இல்ல, ஒன்னும் ஆகல. எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா என்ன? என் விரல் அப்படியே பாரு. ஓகே, ஒன்னும் ஆள. திடீர்னு அசைஞ்சதுனால தலையில அடிபட்டுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. நீங்க 2 பேரும் ஓகே தானே? ஆமா. ஓகே. தானியா, என்ன டாப் சைடு கூட கனெக்ட் பண்ண. ஓகே. இப்ப சிக்னல் சரியா இருக்குமான்னு தெரியல, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். டாப் சைட், நான் தான் டீப் எபெக்ஸ் எக்ஸ்ப்ளோரர். உங்களுக்கு கேக்குதா? கரண், இப்போ அந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா? இல்லப்பா. சரி, ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. டாக்டர் கிரீன், வேவ் ஜெனரேட்டர் ஒரு முறை நீங்க முழுசா செக் பண்ண முடியுமா? உடனே பார்க்கறேன். டாப் சைட், நான் தான் டீப் எபெக்ஸ் எக்ஸ்ப்ளோரர். உங்களுக்கு கேக்குதா? எக்ஸ்ப்ளோரர், நான் தான் டாப் சைட். டாப் சைட், நான் தான் டாக்டர் டெய்லர். இங்க கண்ட்ரோல் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. நீங்க இப்பவே எங்களை மேலே எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓவர். டாப் சைட், நான் பேசுறது கேக்குதா? ஓவர். எக்ஸ்ப்ளோரர், நான் தான் டாப் சைட். கடைசியா சொன்னதை திரும்ப சொல்லுங்க. ஓவர். டாப் சைட், கண்ட்ரோல்ஸ் எதுவும் இங்க வேலை செய்ய மாட்டேங்குது. திரும்பவும் சொல்ற, கண்ட்ரோல்ஸ் இங்க வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால உடனே எங்களை மேலே இழுங்க. ஓவர். எக்ஸ்ப்ளோரர், வேவ் ஜெனரேட்டர் டேமேஜ் ஆயிருக்க என்ன? ஓவர். டாக்டர் கிரீன், வேவ் ஜெனரேட்டர் செக் பண்ண சொன்னனே, முடிஞ்சிருச்சா? சிஸ்டம்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. டாப் சைட், தயவு செஞ்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உடனே நிறுத்துங்க. உடனே எங்களை மேலே இழுங்க. ஓவர். எக்ஸ்ப்ளோரர், சாரி, எங்கனால முடியாது. வேவ் ஜெனரேட்டரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுங்க. டாப் சைட் டயக்னாஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் படி எல்லா சர்க்கிட்டும் நல்லா தான் இருக்கு. ஆனா எங்களோட நிலைமையை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்களை சீக்கிரமா மேல எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சீக்கிரம். ஓவர். எக்ஸ்ப்ளோரர், சாரி, அதை எங்கனால பண்ண முடியாது. நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே இருங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. ஓவர். கேரன், கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எதுவுமே இன்னும் வேலை செய்யல. நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம். சரியா சொன்ன. அப்பா, இப்ப என்ன பண்றது? டாப் சைட், நாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்றோம். நாங்க உங்ககிட்ட அப்புறமா பேசுறோம். ஓவர். டாக்டர் டெய்லர், குட் லக். டாப் சைடு அவுட். டாக்டர் டெய்லர், இது பைத்தியக்காரத்தனம். வேவ் ஜெனரேட்டர்ல இருந்து வரக்கூடிய பல்ஸ்ல இருந்து உருவாக்கக்கூடிய பவரால எல்லாமே அழிஞ்சிரும். ஆமா டாக்டர் டி, எனக்கும் இது சுத்தமா பிடிக்கல. இதுல இருந்து தப்பிக்க கண்டிப்பா வழி இருக்கும். வேணும்னா நான் டேட்டா வேணா பொய்யா சொல்றேன்.
கேரன், பிரேக் லாக் ஆயிருக்கா? இப்போதைக்கு லாக்ல தான் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் டாப் சைடுல தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஆழத்துல விழுந்து சாகதா போறோம். இன்னும் சில 100 அடிகள் தான் இருக்கு. பிரமாதம். இங்க பாருங்க, உங்க எல்லாரும் விடவும் இதை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா உண்மை என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடியற வரைக்கும் நம்மள மேல இழுக்க போறதில்ல. ஓகே, இது ஏத்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா இதுதான் உண்மை. தன்யா, நீ ஆபரேட்டிங் சிஸ்டமை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ண முடியுமா? ஆல் செட். டாக்டர் கிரீன், ஆல் செட். ஓகே ஓகே, எல்லாரும் மனதைரியத்தோட இருங்க. எஸ், இது வேலை செய்யுது. டாக்டர் டெய்லர், நமக்கு நிறைய டேட்டா கிடைச்சிருக்கு. டாக்டர் டெய்லர், நம்ம சாதிச்சிட்டோம். ஷ். என்னது இது? எல்லாரும் அமைதியா இருங்க. அமைதியா இருந்து இந்த சத்தத்தை கொஞ்சம் கவனிங்க. தானியா, என்ன டாப் சைட்ல ரேடியோ கூட கனெக்ட் பண்ண முடியுமா? பண்றேன். டாப் சைட், நான் தான் டீப் எபெக்ஸ் எக்ஸ்ப்ளோரர். இப்பவே எங்களை எவாக்குவேட் பண்ணி ஆகணும். இங்க ஆழ்கடலுக்குள்ள கற்கள் விழுந்துகிட்டு இருக்கு. ஓவர். எக்ஸ்ப்ளோரர், நான் தான் டாப் சைட். எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சா? என்னது? ஓவர். ஆமா, எங்களுக்கு வேண்டிய டேட்டா எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ தயவு செஞ்சு எங்களை மேலே இழுங்க. ஓவர். ரோஜர் தட் எக்ஸ்ப்ளோரர், உங்களை மேலே இழுக்கிறேன். என்னது இது? ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல நம்மள இழுத்துருவாங்க. டாக்டர் கிரீன், இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஷேக் ஆகுறது வேவ் ஜெனரேட்டரோட பவரால இல்ல. வேற நிறைய காரணங்களும் இருக்கலாம், ஆனா எதுன்னு தெரியல. இதுல இருந்து தப்பிக்க நம்ம ஏதாச்சும் வழியை தேடியே ஆகணும். நாம பயந்தது இன்னைக்கு நடந்துரும் நினைக்கிறேன் செஃப். அப்பா, அவர் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? இது மெகா எர்த்குவேக். கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதோட தொடர்ச்சியா மெகா சுனாமி வரப்போகுது. பெரிய போட்டா கொண்டு வந்திருக்கணும். என்னது இது? என்ன நடக்குது? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிச்சயமா ஏதாவது வழி இருக்கும், சரிதானே? எந்த வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? ஒரு வெடிப்பு நடக்க போகுது. நாம ஆரம்பிச்சதை நாமளே முடிக்கிறோம். நம்மளால லட்சக்கணக்கான மக்கள் சாக போறாங்க.
இது ஒரு முறை பாரு. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. லூக், ஸ்பெசிபிக் ரைஸ்மோமீட்டரோட ரிமோட் கனெக்ஷனை செக் பண்ணு. மரியானா ட்ரெஞ்சில் 2 பக்கம் இருந்தும் பூகம்பம் வரப்போறதா காட்டுது. எல்லா கிராப்ஸ்லயுமே அப்படிதான் காட்டுது. இது வரைக்கும் சார்ட்ல இந்த மாதிரி வந்ததே இல்ல. கண்டிப்பா சிஸ்டம்ல தான் பிரச்சனை இருக்கு. இவ்ளோ பெருசா வர வாய்ப்பே இல்ல. சரிதானே? இரு செக் பண்ணி சொல்றேன். அட கடவுளே, என்னாச்சு? ஒரு சைஸ்மோமீட்டர் ரிப்பேர்ல இருக்கு. 4 பூகம்பம் வரப்போகுது. ஆனா இதுல 3 தான் காட்டுது. வெஸ்டர்ன் ஸ்பெசிபிக்ல 3 காட்டுது. ஆமா, அப்படின்னா அது நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சீக்கிரம் போய் அந்த ஹெட்போனை கொண்டு வா. சீக்கிரம். இப்ப நம்ம எல்லாருக்கும் வார்ன் பண்ணனும். சீக்கிரம் கனெக்ட் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. சீக்கிரம். இது ஒரு எமர்ஜென்சி பிராட்காஸ்ட். ஸ்பெசிபிக் சுனாமி வார்னிங் சென்டர்ல இருந்து பேசுறேன். ஒரு மேசிவ் எர்த்குவேக்க நாங்க டிடெக்ட் பண்ணிருக்கோம். மெரியானா ட்ரெஞ்ச்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இது தொடர்ந்து மெகா சுனாமியும் வரப்போகுது. லூக், சொல்லு. மத்த சென்டர்ஸ்க்கு சீக்கிரம் வார்னிங் அனுப்பு. சரி. சீக்கிரமே சுனாமி ஐலாண்ட்ஸ வந்து தாக்க போகுது. உயர்வான இடத்துக்கு போய் சீக்கிரம் எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. இப்போ எவாக்குவேஷனுக்கு டைம் இல்ல. கடவுளே, நீதான் எல்லாரையும் காப்பாத்தணும். லூக், நீ என்ன பண்ற? நான் இப்ப அவ கூட இருந்தாகணும். நில்லு, நமக்கு டைம் இல்ல. நான் போய் தான் ஆகணும். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்பொழுது உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. ஹனி, இப்ப எதுக்காக என் போனை எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது கேளு. நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ எங்கேயும் போயிடாத. டிவில எதையும் கேட்க வேணாம். நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு. நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் அங்கேயே இரு. நான் சீக்கிரமே வந்துருவேன். இதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை.
டாக்டர் ஸ்ட்ரோக்கர். நான் தான். ஹலோ டேனியல், நீ சீக்கிரமா கிளம்பி லேபுக்கு வர முடியுமா? நம்ம செக் பண்றதுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கு. அதை செக் பண்றதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? என்னாச்சு? பயங்கரமான சுனாமி வரப்போகுது. அது தியரட்டிக்கல் மட்டும்தான், அதுக்கு சாத்தியமே இல்லை. இருக்கலாம், ஆனா இப்ப அது நடக்குது. டேனியல், நான் சொல்றத கேளு. சீக்கிரம் லேபுக்கு வா. அங்க வந்து நான் உனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். சீக்கிரம் எழுந்துரு. டைம் என்னாச்சு? எழுந்துரு. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. என்ன நடக்குது? நான் இப்பவே லேபுக்கு போய் ஆகணும். சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி தூரமா எங்கேயாச்சும் போயிடு. என்ன விளையாடுறியா? நீ இங்க இருந்து போய் ஆகணும். இங்க இருந்து கிளம்பு. கொஞ்ச நாள் எங்க அம்மா கூட இரு. சீரியஸாவா சொல்ற? சொல்றத பண்ணு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க அம்மா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தானே இருக்காங்க. அது இங்கிருந்து 15,000 மைல் தூரம். 1500 தான். அவ்வளோ தூரம் போகிறது தான் உனக்கு நல்லது. கடவுளே, செல்லம், இங்க பாரு செல்லம், எழுந்துரு, வா போலாம். என்னாச்சுமா? என்ன தூங்க விடுங்க. ஆமா எனக்கு தெரியும், ஆனா நம்ம இப்ப போய் ஆகணும். சீக்கிரம் வா, ரெடியாகு. வா போலாம். வரேன் வரேன், சீக்கிரம் தொடங்க. வரேன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு என்ன வேணும்? டாக்டர் விகாஸ், நான் தான் கனரி சர்ஜன் பெஞ்சமின் ரைட். நீங்கள் என் கூட வரணும். ஏன், என்னாச்சு? அதை இப்போ என்னால் சொல்ல முடியாது சார். உங்களை தண்டர் கிளாப்க்கு கூட்டிகிட்டு வரணும்னு ஆர்டர் வந்திருக்கு. தண்டர் கிளாக்கா? இப்போ உங்கள் உதவி தேவைப்படுது. எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தயவு செஞ்சு என் கூட வாங்க சார். தேவைப்பட்டா உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகலான்னு கூட என்கிட்ட ஆர்டர் இருக்கு.
அதுக்கான தேவையில்லை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். மற்ற எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, என்னுடைய டாக்குமெண்ட்டாக எடுத்து வந்துடுறேன். தேவையில்லை சார், எங்ககிட்டயே எல்லாம் இருக்கு. போலாம் டாக்டர். சீக்கிரம் உட்காருங்க. ஏன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? ஆரம்பத்துல இருந்து இதான் சொல்றேன். 10-20 நிமிஷமா இதை மட்டும் தான் பேசுறேன். இது எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். நாம இப்போ நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டேன்ற. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இதுக்காக தானே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம திறமைகளோட உண்மையான டெஸ்ட் இதுதான். நீ சொல்றது புரியுது. எர்த்குவேக் சுனாமியை ஏற்படுத்தி இருக்கு. புரிஞ்சுதா? இது வேலை செய்தா இல்லையா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே, சீக்கிரம் பிரஸ் ரிலீஸ் பண்ணு. இந்த பிரிண்ட்டை நாம எல்லா நிறுவனங்களுக்கும் சப்மிட் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது, நான் பண்றேன். எல்லாருக்கும் அனுப்பணும். ஓகே, எல்லாருக்கும் தான். உனக்கு 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் ஜென்டில்மேன். உங்கள் ஐடி கொஞ்சம் கொடுங்க. கெனரி சர்ஜன் டிரைவ். உங்கள் கூட இருக்கிறது யாரு? டாக்டர் ஐவின் விகாஸ். டாக்டர் ஐவன் விகாஸ். இங்கே வெயிட் பண்ணுங்க. சர்ஜன் டிரைவ், டாக்டர் விகாஸ் எங்கூட வாங்க. இப்போ என்ன கீழே போகணுமா? வாயை திறந்து பேசவே மாட்டேயோ? இன்னும் எவ்வளோ தூரம் கீழே போகணும்? அது எனக்குமே தெரியாது டாக்டர். நிஜமாவா? எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஏதாச்சும் ஆபத்து இருக்குமா? அப்படிலாம் இல்லை, நம்ம ரொம்ப தூரம் போகிறோம். ஓகே, இந்த இடத்தெல்லாம் வேற மாதிரி நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஜுவாலிஸ்ட்டை கூப்பிட்டுருக்கீங்கல்ல? என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது டாக்டர். புரியுது. சரி, இந்த ட்ரெஸ்ஸை நான் எப்போ மாத்துறது? இந்த ஒரே ட்ரெஸ்ஸை எவ்வளோ நேரம் நான் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறது?
அப்படியே பண்ணு, நல்லா இருக்கு. அங்கதான் அங்கதான். சரி போதும். நீ என்ன பண்ற? ஓ, ஷர்ட்டுக்கு பட்டன் போட்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரிப்போர்ட்டர்ஸ் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டாம் கம் ஆன் வேண்டாம், கம் ஆன். நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வா, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. பேண்ட் சிப்ப மறக்காம போட்டு வா. சீக்கிரம் வா, கிளம்பலாம். பேண்ட் ஜிப்பு போட கூட எனக்கு தெரியாது, நானே போடுறேன். ஓகே, கிளம்பலாம். சீக்கிரம் வா. இந்த பக்கம் ஃப்ரேம் சரியா இல்ல, முன்னாடி வரீங்களா? பாத்து முன்னாடி வாங்க. டாக்டர் விகாஸ் ப்ளீஸ் உள்ள வாங்க. டாக்டர் விகாஸ், நைஸ் டு மீட் யூ. வேற ஏதாவது நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹாய், நைஸ் டு மீட் யூ. பரவாயில்ல, உட்காருங்க. ஸோ என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கர்னல், என்னதெல்லாம்? ஓகே, கிட்டத்தட்ட 12 hours முன்னாடி இங்க மரியானா ட்ரென்ச்ல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு வந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது பெசிபிக் மரியானா பிளேட்ஸ்லே இதுதான் மிகப்பெரிய எர்த்குவிக். நிலநடுக்கத்துக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக என்ன ரீடிங்னு உங்களுக்கு தெரியுமா? நிலநடுக்கம் வரதுக்கு முன்னாடி எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக தான் இருந்துச்சு. சின்ன நடுக்கம் கூட இல்லையா? ஸ்பெசிஃபிக் வார்னிங் சென்டர்லேருந்து என்ன சொன்னாங்க? அது இப்போ முக்கியம் இல்லை டாக்டர். டாக்டர் விக்கர்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எங்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை எர்த்குவிக் இல்ல. அதை விட முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய வேற ஒரு பிரச்சனை இருக்கு. சுனாமி தானே? சரியா சொன்னீங்க. இப்போ அது எங்கே இருக்கு? சுனாமி இப்போ சரியா வெஸ்டர்ன் கோஸ்ட் கிட்டே இருக்கு. அது சதர்ன் கலிஃபோர்னியால இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் வரும். இதுக்கு ஏதாச்சும் தீர்வு கொடுப்பீங்கன்னு தான் உங்களை கூப்பிட்டோம். எதுக்கான தீர்வு? என்னோட ஃபீல்டு ஜியாலஜி. அதை நிறுத்தணும். சுனாமியை நிறுத்த சொல்கிறீங்களா? ஆமா, அதுக்கு சாத்தியமே இல்லை. மனித குலத்தோட மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ஸ் அது. அதோட ஒரே நோக்கம் மனிதர்களை அழிக்கக்கூடியது தான். அதை உங்களால் நிறுத்தவே முடியாது. சாவு மட்டும்தான் ஒரே வழி. டோனி டிவி ஆன் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் என்னோட மதிய வணக்கம். இன்னைக்கான நிகழ்ச்சியை நாம இப்ப ஆரம்பிக்கலாம். கடைசியா இயற்கையோட மிகப்பெரிய பேரழிவான சுனாமியை கண்ட்ரோல் பண்ற வழியை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். எங்க கம்பெனி மூலியமா நாங்க சுனாமியை தடுத்து நிறுத்த முடியும். என்னோட நல்ல உள்ளத்தால யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு என்னோட சேட்டலைட்டை கொடுக்கலான்னு இருக்கேன். நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் உயிரை காப்பாத்தலாம். உங்க ஹெல்ப்பை கேட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் இப்போ வரைக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா? இன்னும் இல்ல, ஆனா எப்ப வேணாலும் கால் வரும்னு நம்பிக்கையோட இருக்கேன். இப்ப தயவு செஞ்சு என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் கிளம்பணும். மிஸ்டர் நிரோனியோ, உங்க சேட்டலைட் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பூமியோட மேற்பரப்பு மேல கான்சென்ட்ரேட்டட் வே ஆஃப் எனர்ஜியை நாங்க செலுத்துவோம். அதன் மூலயமா நிலம் ரெண்டா பிளக்கும். அது நிச்சயமா ஒரு பெரிய நிலப்பரப்பா இருக்கும். அது ஒரு பெரிய இடமா இருக்கணும். இந்த எனர்ஜியில என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேவோட உண்மையான ஃப்ரீக்வன்சியும் பல்ஸையும் நாங்க ரொம்ப சீக்ரெட்டாவே வச்சிருக்கோம். அதை எங்களால இப்ப வெளியே சொல்ல முடியாது. இது தப்பான கைகள்ல போயிடக்கூடாதுன்னு தான் இப்படி சொல்றேன்.
இந்த ப்ராசஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்களா? அதாவது ஆல்ரெடி ஓஷனுக்குள்ள வந்து வேவை கிரியேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கடல்ல இன்னும் நாங்க பண்ணல. ஆனா சின்ன சின்ன லேப் டெஸ்ட்டை நாங்க பண்ணி பார்த்தோம். முடிவுகள் எல்லாமே எங்களுக்கு சாதகமாக தான் வந்தது. என் டீம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணபடி எங்களுக்கு தேவைப்படுற ஸ்கேல்ல சேட்டலைட்ல இருந்து வர வேவ்ஸ் சுனாமியை தடுத்து நிறுத்தும். அப்படின்னா சேட்டலைட்டை இன்னும் நீங்க டெஸ்ட் பண்ணல? இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. சரியான ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்காக சேட்டலைட்டை அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். வேற யாரும் பண்ணாததை நாங்க பண்ணியிருக்கோம். சுனாமி வரும்போது அது மேல எனர்ஜி வேவை செலுத்த போறீங்க அதானே? ஆக்சுவலி அதோட வழியிலே நாங்க செலுத்த போறோம். இத சொல்றத கேட்கும்போது மிலிட்டரி ஆபரேஷன் மாதிரி இருக்கே. ஒருவேளை இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இது இன்னொரு சுனாமியை ஏற்படுத்துன்னு உங்களுக்கு தெரியலையா? அது இன்னொரு வேவை கிரியேட் பண்ணும் தான். ஆனா அது ஒரிஜினல் சுனாமிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும். இந்த 2 வேவும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதும் போது ஒரு வேவை இன்னொரு வேவை அழிச்சிரும். ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்க பண்ண போற இந்த விஷயத்தை இதுவரைக்கும் எந்த மனுஷனும் ட்ரை பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நாங்க ஒரு வரலாறை உருவாக்க போறோம். இதுல நான் என்னோட ரெப்புடேஷனை பணயமா வைக்க போறேன். ஓகே, கட். குட் ஜாப். நீ அந்த பக்கமா போ. ஓகே, 5, 4, 3, 2. ஓகே, கோ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், தண்டர்ஸ்டார்ம் டெக்னாலஜிஸோட ஓனரான பிலியனர் சைமன் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. வெஸ்ட் கோஸ்டோட தலையெழுத்து இப்போ அவங்களோட டெக்னாலஜியை சார்ந்து தான் இருக்கு. இன்னைக்கு கடவுள் அவருக்கு துணையாக இருப்பாருன்னு நம்ம நம்புவோம். நான் தான் ஜேசன் ஆண்ட்ரியோ, சேனல் 4லேருந்து மெட்ரோ நியூஸ்லேருந்து உங்ககிட்ட லைவாக பேசிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸ்டே டியூன் டு சேனல் 4. இதுக்கு சாத்தியம்னு யார் அவங்க கிட்ட சொன்னது? இவங்கள மக்கள் கடவுளா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீ எதை பத்தி சொல்ற? அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை நான் இன்னும் கேட்கல. இங்க ஒரு பெரிய டிராமாவே நடந்துகிட்டு இருக்கு. பணக்காரன் ஒருத்தர் இருக்கான், சைமன் நோரியோன்னு. எல்லா சேனல்லையுமே இப்ப அவன் தான் இருக்கான். மக்கள் எல்லார்கிட்டையும் சுனாமியை பத்தியும் அதை எப்படி நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, பேரழிவு நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மிஸ்டர் நொரினோ இதுக்கு அவன் கிட்ட தீர்வு இருக்கிறதா சொல்றான். இவனோட சேட்டலைட் மூலயமா அப்போசிங் சுனாமியை உருவாக்கி இதை அவனால நிச்சயமா தடுக்க முடியும்னு சொல்றான். அது ஒரு சின்ன வேவ் தான், ஆனா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சுனாமியை யாராலையும் தடுக்க முடியாது. அவன் நிலைமையை இன்னும் மோசமாக்க தான் போறான். சரி, நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், அதை சீக்கிரம் கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு நாம நம்ம ரிசர்ச்சை மட்டும்தான் நம்பணும். அதை மட்டும் கேளு, உன் மனசு சொல்றத நம்பாத. அது இருக்கட்டும், ட்ரெஸ் பாயிண்ட் எங்க? இந்த இடத்துல தான் மிஸ்டர் நொரினோ அவனோட சேட்டலைட்ல இருந்து எனர்ஜி வேவை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். டைரக்டா சுனாமி வர வழியில அந்த வேவை செலுத்தணும்னு நினைக்கிறான். ஓகே, நீ அந்த அண்டர்லைன் பண்ண ஸ்ட்ரெச்சரை கொஞ்சம் காட்ட முடியுமா? நீ சொல்றது சரிதான் நான் நினைக்கிறேன். இந்த அளவு இருக்கும்போது அவனால் இதை தடுக்கவே முடியாது. இன்னும் நம்ம வேற வழி இருந்தால் அதை ட்ரை பண்ணுவோம். இங்க எப்படி இருக்கும், அப்புறம் இந்த இடங்கள்ல பண்ணா ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க நீ சொல்றது சரிதான், ஆனா அதுக்கான டைம் நமக்கு இல்ல. இருந்தாலும் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை கவுண்டர் சுனாமி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த உலகத்தை ஈஸியா நம்ம காப்பாற்றலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். அதுக்குள்ள எனக்கு கிடைச்ச ஐடியாவை நான் டெவலப் பண்ணணும்.
டாக்டர் பிகாஸ் உங்களுக்கு நொரினாவோட தண்டர்ஸ்டோம் டெக்னாலஜிஸ் பற்றி தெரியுமா? ஆமாம், நான் டாக்டர் நுரேனா கூடயும் மிலிட்ரி கூடயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு நொரினாவோட வேவ் மிஷின்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்ல? இல்லை, ஆனால் இதை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மிஸ்டர் நொரினா கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நாங்கள் நிறைய ஸ்டிமுலேஷன்ஸை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் எதுலேயுமே எந்த ரிசல்ட்டும் தெரியல. நாங்கள் இதை சரியாக தான் பண்ணோமான்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் இதை செக் பண்ணி உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு பார்க்குறீங்களா? நிச்சயமாக நானாக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பேன். இதுதான் அந்த எக்ஸாக்ட் ஸ்பாட். மிஸ்டர் நொரேனோ இந்நேரம் எங்கே என்ன பண்ணணும்னு அவர் இந்நேரம் முடிவு எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவரோட பிளான் படியே நாமளும் நடக்கலாம்னு சொல்றீங்களா? நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்போ இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை, எல்லாம் சரியாக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ம். கர்னல், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம் மேடம் வைஸ் பிரசிடெண்ட், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேற வழியும் இல்லையே. லட்சக்கணக்கான மக்கள் நம்மளை தான் நம்பி இருக்காங்க, ஆனால் அதோட நேரமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆமா மேடம் வைஸ் பிரசிடெண்ட், நாம வேணா எல்லாரையும் சீக்கிரமே எவாக்குவேட் பண்ண சொல்லலாமா? அதுதான் மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நான் ஃபீமாவுக்கு கால் பண்ணி எல்லார்கிட்டயும் சொல்றேன். ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். நான் ஒரு முக்கியமான கால் பண்ண வேண்டியது இருக்கு. மேடம் வைஸ் பிரசிடெண்ட், காத்திருந்து பார்க்கலாம். போ 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 சீக்கிரம். என்னாச்சு? என்ன? இல்ல, உங்க கார்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது நானே பார்த்துக்கிறேன். நீங்க ஷூரா சொல்றீங்களா? வேணும்னா நான் உங்களை ட்ராப் பண்றேன், நீங்க என் கூட வாங்க. இல்லை 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 நீங்க ஷூரா தான் சொல்றீங்களா? ஏன்னா என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு வேணாமா? இல்லை இல்லை வேண்டாம், நான் சீக்கிரம் போய் ஆகணும். நான் பார்த்துக்கிறேன். உங்களை பார்த்தா டவுனை விட்டு வெளியே போகிற மாதிரி தெரியுது. வேணும்னா நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் நிறைய பேரை பிக்கப் பண்ணிட்டு போகணும், அதனால நான் அவங்க கூட வர முடியாது. சாரி, நான் கிளம்புறேன். நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சொன்னா கேளு, வா என் வண்டியில் வந்து ஏறு. இல்லை உன் வண்டியில் நான் வரேன். இங்கே பாரு, மரியாதையாக என்னை விட்டுடு. இங்கே எந்த பிரச்சனையும் நான் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் போய் ஆகணும். ரிலாக்ஸ், நர்வஸ் ஆகாத செல்லம். இந்த உலகம் அழிய போகுது, நீ போகிறதுக்கு வேற எந்த இடமும் இல்லை. அதனால காருக்கு பின்னாடி வா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து. Yes. Yes. என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டு? நான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பேசலான்னு கூப்பிட்டேன். ஓகே. இப்போ நம்ம கையில் இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் கிடைக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மூலமா உலக மக்களோட மனசை நாம ஜெயிக்கலாம்.
நம்மளோட பவர் என்னங்கிறத அவங்களுக்கு காட்டலாம். ஆனா இது எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த இன்சிடென்ட்? இங்க பாரு, அதை பத்திலாம் நீ யோசிக்க வேண்டாம். அதை இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நாம உருவாக்குன அந்த சுனாமியால தான் பல பேரோட உயிர்கள் பறிப்போயிருக்கு. நான் எதுவுமே பண்ணல. அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நான் சப்மரைன்ட்ட இல்ல. நீயும் அங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீ சொல்றது உண்மைதான், நான் அந்த இடத்துல இல்ல. ஆனா என்ன நடந்துச்சு நம்ம 2 பேருக்குமே தெரியும். அதேதான், நாம 2 பேர்ல யார் வந்து சப்மரைன்ல இல்ல, என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம 2 பேருக்கும் தெரியாது. அதை தெரிஞ்ச ஆளுங்க எல்லாம் இப்ப உயிரோட இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இத்தோட இந்த விஷயத்தை முடிச்சிருவோம். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் யோசிப்போம். நாம எதை உருவாக்கணுமோ அதை நிறுத்தணும். சீக்கிரமே டாக்டர் விக்கில்ஸ்ட இருந்து கால் வரும்னு நினைக்கிறேன். ஓ, பெருசா எதுவும் கிடைக்கல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி டேனியல். கேம்பஸ்ல வேற யாராச்சும் பாத்தியா? இல்ல, இங்க வர அளவுக்கு நம்ம 2 பேர் மட்டும்தான் பைத்தியக்காரங்களா இருப்போம்னு நினைக்கிறேன். டேனியல், என்ன மன்னிச்சிடு. ஆனா நீங்க வந்ததுக்கு நான் உன்னை பாராட்டி ஆகணும். அது பரவாயில்ல, விடுங்க, நோ ப்ராப்ளம். நம்ம பண்ற வேலை அப்படி. இன்னைக்கு இந்த இடத்துல நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஆலிசன் எப்படி இருக்கா? இப்ப அவ எங்க? நீங்க கால் பண்ணதும் அவளை என் அம்மா வீட்டுக்கே அனுப்பிட்டேன். இந்நேரம் அவ சேஃபா இருப்பான்னு நினைக்கிறேன். நல்லது, அவளை அனுப்புனது. நான் நினைச்சதை விட இது ரொம்ப மோசமா இருக்கு. நாம கண்டுபிடிச்சிருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் இதுதான். கவுண்டர் சுனாமியை உருவாக்கக்கூடிய இடங்கள் இது மட்டும்தான். அப்புறம் இந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இதனால நிச்சயமா நம்மளை காப்பாற்ற முடியாது. இதனாலையும் முடியாது. எங்கேயும் கூட முடியாது. நீ என்ன சொல்ற? ஒன்னு கூடமா சக்சஸ் ஆகாது? இல்ல, நம்ம எந்த லொகேஷன்ல செஞ்சாலும் சரி, ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். தெளிவா சொல்லு டேனியல். சுனாமி இப்ப இருக்கிறத விட ரொம்ப பெருசாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் மாறிடும். நாம நினைச்ச மாதிரியே நடக்குது. ஒருவேளை இந்த டேட்டா எல்லாம் கரெக்ட்னா இந்த சுனாமி நவாடா வரைக்கும் போகும். நாம தான் இதை நிறுத்தணும். நீ பேசிட்டு இருக்கிறது ஃபெடரல் கவர்மெண்டோட முடிவு டேனியல். அவங்களுக்கு நாம கால் பண்ணி பேச முடியாது டேனியல். நம்மால அது முடியும். மேடம் வைஸ் பிரசிடென்ட். மிஸ் அம்ஸ், பிரசிடென்ட் எல்லா ஆப்ஷன்ஸை பத்தியும் நல்லா யோசிச்சுட்டாரு. நாம ரெக்கமெண்ட் பண்ணதையும் அவர் கேட்டாரு. கடைசியா அவர் நொரினாவோட பிளான் படியே நடக்கலான்னு சொல்லிட்டாரு. இப்ப நாம பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு, ஆனா நேரம் கம்மியா இருக்கு. இப்ப இது ஒரு மிலிட்டரி ஆபரேஷனா இருக்க போறதுங்கிறதுனால இதை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ மேடம் வைஸ் பிரசிடென்ட். எக்ஸ்கியூஸ் மீ மேம். டாக்டர் பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எங்க கூடயும் மெசின்ஸ் கூடயும் வேலை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா கர்னல், என்னால என்ன முடியுமோ நிச்சயமா நான் அதை அச்சீவ் பண்ணுவேன். தேங்க்யூ. ம், இந்தாங்க. தேங்க்யூ. மெசின்ஸ்,
நீங்க இத கம்ப்யூட்டர் கூட கோஆர்டினேட் பண்ணி சேட்டலைட்ஸோட விசுவல்ஸ் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போவே பண்ணுறேன் கர்னல் ரேமன் சார். இங்க பாரு, பயப்படாத, வேலையை நல்லபடியா பாரு. ஓகே, உன்னால நிச்சயமா முடியும். ஓகே எஸ் சார். டாக்டர் விகாஸ், இந்த ஃபீல்டை பொறுத்தவரை நீங்க தான் எக்ஸ்பர்ட். நீங்க எங்க கூட இருந்து வழி நடத்தினா நல்லா இருக்கும். நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கோம்னு தெரியும். கார்டிங்ஸை நான் சேட்டலைட்டோட அப்டேட் பண்ண போகிறேன். ஒரு முறை டபுள் செக் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்கள் டாக்டர். இந்த சேட்டலைட் ஸ்கேனில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஆமாம், கணீர், கர்னல் பிரமன் சார்க்காக கால் கொஞ்சம் வெயிட் பண்ண வந்திருக்கு. சொல்லு. டாக்டரோட கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டார்கெட் ஜோனோட பிரைமரி கன்ஃபர்மேஷன் என்னது? நம்ம டார்கெட் கிட்ட போயிட்டோமா? இப்போவே ப்ரொசீட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கர்னல், மேடம் வைஸ் பிரசிடென்ட், இதுதான் சரியான நேரம். கண்டினியூ பண்ணுங்க கர்னல். கர்னல், கலர் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னார் சார். யார் அது கார்பரல்? அவரோட பேரு டாக்டர் ஸ்ட்ரோக்கர்னு சொன்னாரு. டாக்டர் நிஜல் ஸ்டோக்கரா? ஆமா சார். உனக்கு அவர் தெரியுமா? எஸ் சார், இதுக்கு முன்னாடி டாக்டர் விக்கஸோட பொசிஷன்ல அவர் தான் இருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் சார். அப்போ சரி, கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ சார். நீங்க தான் சார்ஜ் எடுத்துருக்கீங்களா? ஓ ஹாய் கானி, நீயா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன். ஹலோ டாக்டர் ஸ்டோக்கர், நான் தான் கொலனல் பிரைனர். நான் தான் இப்போ இங்க சார்ஜ்ல இருக்கேன். இப்போ நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல. அதேதான், நான் சொல்றத கொஞ்சம் ப்ளீஸ் கேளுங்க. சுனாமியை நிறுத்த நிறைய பிளான் நிச்சயமா நமக்கு உதவி செய்யாது. தயவு செய்து அதை நம்பி நீங்க அப்ரூவ் பண்ணாதீங்க. கர்னல், என்ன பேசுறேன்னு அவருக்கே ஒன்றும் புரியல. இல்ல, நாங்க சிமுலேஷனை ரன் பண்ணி பார்த்தோம். இவன் ஒரு பைத்தியக்கார கிழமை. எங்க ரிசர்ச் ஒன்றும் போய் சொல்லாத. ஒரு காரணத்துக்காக தான் இவனை வேலையை விட்டு தூக்குனாங்க. அதுக்கு பதிலாக தான் நான் வந்தேன். இவரோட ஐடியாஸ் எல்லாமே பழசு. இல்ல, வேவ் மிஷனால நிச்சயமா. டாக்டர் ஸ்டோக்கர் கேளுங்க, மிஸ்டர் நொரேனோட மிஷனால சுனாமி இன்னும் அதிகமா தான் ஆகும். சொன்னா கேளுங்க. நிறைய மக்கள் இதனால சாவாங்க. கர்னல், நாங்க சொல்றத நீங்க நம்பியே ஆகணும். டேட்டா எங்க கிட்ட இங்கே இருக்கு. அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியல. இதை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். எங்க கிட்ட வேற வழியும் இருக்கு. அது என்ன அது? அதை நான் இன்னும் டெவலப் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அது எங்க கிட்ட இருக்கு. ஐ எம் சாரி, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஆனா கர்னல், புது டெக்னாலஜி பத்தி அந்த கிழவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு புரியுது. ஃபைனல் கோஆர்டினேட்ஸ் ரெடியா? சேட்டலைட் இப்போ பொசிஷனில் இருக்கு சார். ஃபயர் பண்ணுறதுக்காக பவரிங் பண்ணிட்டு இருக்காங்க. கேமராவை சரியான ஃப்ரேம்ல வச்சிருக்கே இல்ல, ஏன்னா இன்னொரு வாய்ப்பு இப்படி கிடைக்காது. யா, நான் சரியா தான் வச்சிருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஃபயர் பண்ண போறாங்க. 5 4 3 2 கம் ஆன் 1 ப்ளீஸ் ஒர்க் பண்ணு. ஃபயர். அங்க பாரு. நான் நினைச்சதை விட சத்தம் பயங்கரமா இருக்கு. அங்க பாரு, அது வேலை செய்யுது. இல்ல, திரும்ப வருது. அது திரும்ப வந்துகிட்டு இருக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், வா. தப்பிக்கிறதுக்கு டைம் இல்ல. இது நமக்காக தான் வந்துட்டு இருக்கு. நம்ம பண்ண பாவத்துக்கான தண்டனை தான் அது.
இல்ல 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 இது ஏன் ஒர்க் பண்ணல? டாக்டர் விகாஸ், அங்க நடந்தது என்னன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்ல, என்கிட்ட எந்த பதிலும் இல்ல. கர்னல், இது இப்ப நமக்கு சுனாமி இப்போ சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதோட சைஸும் ஸ்பீடும் மட்டும் அதிகமா இல்ல, அதோட டைரக்ஷனும் இப்ப மாறி இருக்கு சார். இப்ப சுனாமி எந்த பக்கம் இருக்கு? அது ஃபுல் ஃபோர்ஸா லாஸ் ஏஞ்சல்ஸை வந்து தாக்க போகுது. அப்புறம் அது மட்டும் கிடையாது, பிளாஸ்டுக்கு அப்புறம் ஏற்பட்ட ஷாக்ஸால நம்ம நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஃபோன் வருது. மிஸ்டர் ஸ்டோக்கர் கூட என்ன கனெக்ட் பண்ணுங்க. பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. ஃப்ளட் வார்னிங் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து நாளை காலையில் 7 மணி வரைக்கும் நீடிக்கும். கவுண்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும், அந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் எவாக்குவேஷன் பண்ணுன்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃப்ளட் தண்ணி நார்மலை விட 4 அடி பெருசாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மக்கள் எல்லாரும் ஒரு உயர்வான இடத்துக்கு போய் தயவு செஞ்சு ஹெல்ப்புக்காக காத்துக்கிட்டு இருங்க. இந்த ஃப்ளட்டை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன சொன்ன செல்லம்? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? எனக்கு ரொம்ப பசிக்குது. அது நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் செல்லம். கொஞ்ச நேரத்துல போயிடலாம். அது வரைக்கும் நீ இதை சாப்பிட்டுக்கிட்டு. கடவுளே, என்னாச்சு அம்மா? வெளியே ஒருத்தருக்கு அம்மாவோட ஹெல்ப் தேவையா இருக்கு. நீ இங்கே இரு, எங்கேயும் போக கூடாது என்ன? ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னை ஏதாவது எப்படியாவது அடிபட்டுதா? வெளியே எடுங்க. தலையில அடிச்சுக்கிட்டு அவ்வளவுதான். அதோ அந்த Okay. பவர் லைனை பாருங்க. ஓ, கடவுளே. நான் எப்படியாவது வெளியே வரணும். நான் ஆபீஸ்க்கு போகணும், இல்லாட்டி என் வேலையே புரியுது போயிடும். புரியுது, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அதுக்குள்ள வந்துட்டீங்களாம்மா? நான் சொல்றத கேளு. நான் என்னென்ன சொல்றனோ அதெல்லாம் நீ பண்ணணும், ஓகே? உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரக்கூடாது, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் வெளியே வரணும். இல்ல இல்ல, எதுவுமே செய்யாதீங்க, அப்படியே அங்கேயே இருங்க. என்ன செய்யலான்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏலியன்ஸ்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. அதனால நாம மதர் ஷிப்புக்கு இப்ப போய் ஆகணும். அமைதியாரு, நாம போலாம். அம்மா, சத்தம் போடாத. என்னை விட்டுட்டு போகாதீங்க. இப்படி கத்துனா மதர் ஷிப்புக்கு பிடிக்காது. இப்படி எல்லாம் கத்த கூடாது. என் பொண்ணு ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான். இங்க பாரு, இப்ப நீ அவளை போக விடலன்னா நான் இங்கே உன்னை சுட்டு கொன்னுடுவேன். அவளை போக விடு. எனக்கு கண்ணை பார்த்துலாம் பயம் கிடையாது. உன்னால இப்போ என்ன எதுவுமே பண்ண முடியாது. உலகம் இப்ப அழிய போகுது. திரும்பவும் நான் உன்னை எச்சரிக்கிறேன், அவளை எதுவும் செய்யாத. அவளை போக விடு, இல்லைன்னா நான் சுட்டு கொன்னுடுவேன். நீ காருக்கு போ, உடனே காருக்கு போ. என்னை விட்டுட்டு போகாதீங்க.
டாக்டர் ஸ்ட்ரோகர், நாங்க தண்டர்ஸ்டார்ம்ல இருந்து பேசுறோம். கேக்குதா? டாக்டர் ஸ்ட்ரோகர், நான் பேசுறது கேக்குதா? டாக்டர் ஸ்ட்ரோகர்? இல்ல, நான் டேனியல். நான் இங்க அவரோட பாரு டேனியல், இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட் தான். சுனாமியை தடுக்க முடியல. எங்களுக்கு உங்க ஹெல்ப் தேவை. சுனாமி இப்ப முன்னாடியை விட பலமா இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? எங்க கிட்ட ஒரு வழி இருக்கு, அதை நான் சொல்றேன். மிஸ் சிம்ஸ், டோரே, டாக்டர் ஸ்டோக்கர் கிட்ட நீங்க பேசுனீங்களா? ஆக்சுவலி நான் இப்போ டேனியல் கிட்ட பேசினேன். அவர் இப்போ கொஞ்ச நேரத்துல கனெக்ட் ஆயிடுவாரு. மிஸ்டர் எஸ். எஸ் எஸ், நான் பேசுறது கேக்குதா கர்னல்? எல்லாரும் பத்திரமா இருங்க. இதோட நிலைநிறுங்க. டேனியல், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யறது? அங்க நிலநடுக்கம்னு நினைக்கிறேன். அங்க ஏற்பட்ட நிலநடுக்கத்தால கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு. டேனியல், இப்போ நமக்கு டைம் இல்ல. எனக்கு தெரியும், ஆனா என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல. நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டோம். நாம தப்பிக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு டேனியல். என்ன? இல்ல, நம்மால இத பண்ண முடியும். இது வெறும் டெம்பரவரி தான். இதை சரி பண்ணிடலாம், ஆனா கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஆலிசன் என்ன பண்ணுவா? அவன் நல்லா தான் இருப்பா. நமக்கும் ஒன்றும் ஆகாது. நம்ம எங்கேயும் போக வேணாம். சரி, அப்படின்னா நம்ம தொடர்ந்து முயற்சி செய்வோம். உனக்கே தெரியும், நாம நினைச்சா நிச்சயமா அதை தடுக்க முடியும். கர்னல், 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 நான் பேசுறது கேக்குதா? டோனி, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எதுவும் ஆகல. யாருக்காச்சும் அடிபட்டிருக்கா? டோனி, நம்ம பேக்கப்க்கு என்னென்ன எடுத்துக்கணும்னு பாரு. நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. டோனி, சீக்கிரம். ஓகே, நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். சீக்கிரம் போ. ஓகே. கர்னல், கர்னல், கேக்குதா? வைஸ் பிரசிடென்ட் எங்க? நான் அவங்கள பிரேக் ரூம்ல பார்த்தேன். அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஓகே, ரெடியா? 1 2 3. கணி, நான் பண்ண அதே தப்ப நீ பண்ணிடாத. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது கர்னல். எழுந்துறீங்க. அடச்சே, என்ன இது? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். டேனியல், நான் தான் ஆலிசன்.
நீ ஏன் கால் எடுக்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு தெருவோட கடைசியில் என் கார் நின்றுடுச்சு. நான் இப்போது 7வது எங்கே இருக்கேன்? வீல்சேரில் இருக்கேன். உனக்கு எப்போ கால் பண்ண டைம் கிடைக்குதோ எனக்கு கால் பண்ணு. நான் இன்னும் சிட்டியை விட்டு வெளியில் கூட நான் போகல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டோனி, ஏதாச்சும் கிடைச்சதா? இன்னும் இல்லை. இப்போதைக்கு நமக்கு எமர்ஜென்சி பவர் மட்டும் தான் இருக்குது. இதில் லைட்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணும். சிஸ்டம்ஸ்க்கு திரும்பவும் பவர் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். நிலநடுக்கம் ஏற்பட்டதால பவர் சப்ளையை கட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையில எந்த உதவியும் இல்லாமல் இருக்கும். கார்பரல் எங்க? அங்கே இருக்காங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். கார்பரல், எஸ் கனி. நீ என் கூட சப் பேஸ்மெண்ட்டுக்கு வா. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம். வைஸ் பிரசிடென்ட்டை செக் பண்ணிட்டு ஸ்டர்ஸில் வெயிட் பண்ணுவோம். டாக்டர் விகாஸ், டோனிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீ தயாரா இருக்கியா கார்பரல்? இல்ல, இப்போ நாம எத்தனை ஃப்ளோர் கீழே போறோம் கனி? 10 ஃப்ளோர் கீழே போறோம். மனுஷங்களால உருவாக்கப்பட்ட இயற்கை பேரிடர்கள்ல இருந்து அவங்கள காப்பாற்ற போறோம். மெகா சுனாமி மாதிரி பேரிடர். அதேதான் கார்பரல். Come on. எஸ், ஒர்க் பண்ணுதா? இப்போதைக்கு ஒர்க் பண்ணுது. யூனிவர்சிட்டி ஃபீடை நான் இப்போவே பார்த்தாக்கணும். டாக்டர் ஸ்ட்ரோகர், இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை. எமர்ஜென்சி பவரில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆமாம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இதில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. டேனியல், அவங்க திரும்ப வந்துட்டாங்க. எவாகேஷனை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? லாஸ்ட்டாக நாங்கள் கேள்விப்பட்டது கிட்டத்தட்ட 82% ஆளுங்களை சேஃபாக எவாக்குவேட் பண்ணியாச்சு. நல்லது நல்லது. டேனியல் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவான். அவங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனால் அது ரொம்ப பெருசு. நீங்கள் என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? ஒரு நிலநடுக்கம். இங்க என்ன இருக்கு கார்பரல்? சரியா தெரியல கனி. இதுக்கு முன்னாடி இத மாதிரி பார்த்திருக்கேன். ஆனா என்ன? இதனால தான் சொன்னேன், இப்போ நம்ம கிட்ட இன்னொன்னு இல்லை. இதை சரி பண்றதுக்கு நிச்சயமா ஏதாச்சும் வழியை தேடணும். ஐ மிஸ் யூ பா. இங்க பாருங்க, நீங்க இப்பவே எங்க கூட வந்தாகணும். நீ இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருக்க வேண்டியதா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி விக்டோரியா. ஆனா ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல சுமையா இருக்க விரும்பல. நீ எனக்கு சுமையெல்லாம் இல்ல. ஆமா, நீ ரோட்ல இருக்கும்போது என்கிட்ட என்ன சொன்ன? மம்மி, எனக்கு அப்பா வேணும். எனக்கு தெரியும் செல்லம், எனக்கு புரியுது. எனக்கும் தான். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஐ லவ் யூ. சீக்கிரமே வந்து உன்னை பார்க்குறேன்.
எஸ் மேலே போலாம். இங்க பாரு, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ஓகே. என்ன இது? இங்க பாரு, நாம இப்பவே போய் ஆகணும். எல்லா சிஸ்டத்தையும் செக் பண்ணு கனி. இப்போ நமக்கு ஃபுல் பவர் வந்தாச்சு. தேங்க்யூ கார்பரல். திரும்பவும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த சுனாமியை நாம நிறுத்தணும்னா அது போறதுக்கான வழியை நாம கொடுக்கணும். நாம ஒரு பெரிய குழியை ஏற்படுத்தி ஆகணும். எப்படி? நிலநடுக்கத்து மூலமா? இது பைத்தியகாரத்தான். சுனாமியை நிறுத்த ஒரே ஒரு வழி என்னன்னா, இன்னொரு கவுண்டர் சுனாமியை நம்ம செலுத்துறது மட்டும்தான். ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி சேட்டலைட் வச்சு இன்னொரு டார்கெட் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் முறையா சுனாமி வரும்போது நீ எதையுமே தெரிஞ்சுக்கலையா? சேட்டலைட் நிச்சயமா வேலை செய்யாது. இதுல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. உன்ன மாதிரியே உன்னுடைய டேட்டாவும் ரொம்ப பழசுதான். டாக்டர் வேண்டாம். எவ்வளோ பெரிய குழியை உருவாக்கணும்? பெருசு, ரொம்பவுமே பெருசு. நாம எப்படியாச்சும் நியூ போர்ட், இங்கிள் போர்ட், ரோஸ் கேனியான ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஒரு நிமிஷம், மற்றதெல்லாம் அதே பார்த்துக்கும். அப்படின்னா நீங்க சாண்டாமானியா பியர், LAX அப்புறம் எல்லாத்தையும் கடல்ல போடணும்னு சொல்றீங்களா? நீ ஒரு பைத்தியக்கார. போதும் மேடம். வைஸ் பிரசிடென்ட், நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிஸ்ஸம்ஸ் எத்தனை பேர் எவாக்குவேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? கோஸ்ட் லைன்ஸில் 89% எவாக்குவேட் ஆயிடுச்சு. லோக்கல்ஸ் வைக்க இடம் இல்லாமல் திணறிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை கெனி. அந்த வால்ட் லைன் ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம ஒரு பெரிய பேங்கை ஏற்படுத்தணும் கனி. அந்த பேங்க் மூலியமா கிரஸ்ட் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சரியான யோசனையா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கோஆர்டினேட்ஸ் அனுப்புங்க. ஒருவேளை இதை நாம பண்ணலன்னா நிறைய மக்கள் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நாம இதை பண்ணலனா இன்னும் பல உயிர்கள் போகும். இது ஒரு எர்த்குவேக் வெர்சஸ் சுனாமி. எது ஜெயிச்சாலும் நாம தோத்து போக போறோம். நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? இப்பவும் சேட்டலைட் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம நினைச்சா அதை கிட்ட கொண்டு வர முடியும். வேணாம், நான் மிஸ்டர் ராஸோடத ஃபாலோ பண்றேன். நீங்க உங்களோடத பண்ணுங்க. அவன் ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர். டாக்டர் போதும். டோனி, பிளாக் டேலண்ட் 5க்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அது மூலமா ஆஸ் கோஆர்டினேட்ஸ்க்கு ஒரு பேக்கேஜ் அனுப்பலாம். பிளாக் டேலிஃபை, நான் தான் தண்டர் கிளாப். நான் பேசுறது கேக்குதா? ஓவர். கார்பரல், நீ என் கூட வா. நம்ம எர்த்குவேக்கை நிறுத்தியே ஆகணும். வெயிட். உன் கூட நானும் வரேன். கனி ப்ளீஸ், இதை நான் பண்ணி ஆகணும். ஆல்ரைட், நான் சொல்ற வரைக்கும் நீங்க எதையும் பண்ண வேணாம், புரியுதா? கடவுளை வேண்டிக்க. நிலநடுக்கத்தை தடுக்கிறது மூலியமா நம்ம நினைக்கிறது நடக்கும்னு நினைக்கிறியா? இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இங்கிருந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க டேனியல்.
ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. 7.3 ரேஞ்ச்ல இருக்கிற எர்த்குவேக் சென்ட்ரல் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து நிறைய ஏரியாஸ்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அங்க நிறைய பில்டிங்ஸும் இடிஞ்சு விழுந்திருக்கு. ரோட்ஸும் அங்க இருக்கிற வீடுகளும் பயங்கரமா சேதம் அடைஞ்சிருக்கு. யுஎஸ் கவர்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியை அமல்படுத்தி இருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுக்க பதட்டமாவே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு சென்ட்ரல்ல இருக்கிற ஷெப்பல்வேடா போல்வேடால இருந்து ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, குடி, இது குடி, 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 என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்னு தெரியல. என்ன விடு, எனக்கு ஒன்றும் புரியல, விடு. போ இங்க இருந்து, போ. முதல்ல என்னால இங்க இருக்க முடியல. இங்க இருந்து போகணும். போலாம் வா, இப்பவே போலாம். அது வந்துட்டு இருக்கா? நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். நான் வந்துட்டேன்ல, நீ பயப்படாத. இந்த ஜிபிஎஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா டாக்டர்? இந்த இடம் தான் காட்டுது. இதை பவர் பண்ணு கார்பரல். பவர் அப் பண்ணியாச்சு சார். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிஷினோட பிளாஸ்ட் வேவால இதை சுற்றி பக்கத்தில் இருக்கிற 1/2 கிலோமீட்டரில் உள்ள எல்லாத்தையும் அது அழிச்சிடும். தெரியும் டாக்டர், இதை டிசைன் பண்ணதே அப்படிதானே. எர்த்குவேக் எப்படியாச்சும் நின்றுச்சுன்னா நல்லா இருக்கும். கணி, நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னாச்சு கார்பரல்? டிவைஸ் எதுவும் கனெக்ட் ஆகல. நம்ம இதை மேனுவலா தான் பண்ணி ஆகணும். சரி, நீ டாக்டரை கூட்டிட்டு கிளம்பு. இதை நான் பார்த்துக்கிறேன். சார், சார், இது என்னோட ஆர்டர் கார்பரல். இருங்க, என்ன பண்றீங்க டாக்டர்? அந்த பக்கம் போ. என்ன பண்றீங்க நீங்க? கண்ணை கொடுத்துருங்க. உன் கண்ணை கீழே போடு. திரும்பவும் சொல்ல மாட்டேன். கண்ணை கீழே போடு கார்பரல். சார், உன் கண்ணை கீழே போடுன்னு சொன்னேன். கண்ணை கீழே போடு, அது என்னோட ஆர்டர். இது எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், சரியா? தயவு செஞ்சு நிறுத்துங்க டாக்டர். டாக்டர் சொல்றது எதுக்காக சுட்டீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நம்பல. நான் உங்களுக்கு 5 நிமிஷம் கொடுக்குறேன். இந்த வேலையை நான் முடிக்கிறதுக்குள்ள நீங்க 2 பேரும் இங்கிருந்து கிளம்பணும். நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமா, இதை சரி பண்ண நான் முயற்சி பண்றேன்.
எஸ் 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 நம்ம சாதிச்சிட்டோம். குட் ஜாப். குட் ஜாப் குட் ஜாப். ஆச்சரியமூட்டும் விதமா இந்த பேரழிவுல ரொம்ப சில பேர் தான் இறந்திருக்காங்க. நம்ம ரிசர்ச்சர்ஸோட கண்டுபிடிப்பால சுனாமி எவர்ட் ஆகி பல லட்சம் உயிர்களை காப்பாத்திருக்காங்க. நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸோட வைஸ் பிரசிடென்ட் கலனல் பிரேமன், சர்ஜன் ரைட், அப்புறம் மிலிட்டரி அனலிஸ்ட் டோனி சிம்ஸ் இன்னும் அவங்க எங்கன்னு தெரியல. சர்ச் டீமும் ரெஸ்கியூ டீமும் அண்டர் கிரவுண்ட் பங்க்ஸ்ல இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ரிசர்ச்சாலையும் மாஸ்டர் மைண்டாலையும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் பக்கத்துல இருக்கிற சிட்டிஸையும் காப்பாத்திருக்காங்க. அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நம்ம எப்பவுமே நம்ம பிரேயர்ஸ்ல வச்சுக்கணும். நான் தான் ஆண்டனி, நியூஸ் 7 ஃப்ரம் சதர்ன் கலிஃபோர்னியா. ஸ்டே டியூன் இன்டு சேனல் 7. இல்ல அம்மா, என்னாச்சு?